ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைஸ் பே. இன்றைக்கு Black Rice கஞ்சி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசிக்கு பார்க்குறதுக்கு பிளாக், ஆனால் இந்த அரிசிக்கு ரொம்ப மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம் நிறைய விட்டமின்ஸ் நிறைஞ்சு இருக்குது. இதில் எல்டிஎல் கொலஸ்ட்ராலை நல்லா குறைச்சி கொடுக்கும். அதே நேரத்தில் ஹெச்டிஎல்ன்ற நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கொடுக்கும். அதனால ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம். இதில் கேன்சர் தடுக்கிற தயோசைனின்ற ஒரு கெமிக்கல் இருக்குது. அதனால் கேன்சர் செல்ஸை மல்டிப்ளை பண்ணாமல் தடுக்குது. சர்க்கரை வியாதியில் சர்க்கரை லெவலை எப்போ கண்ட்ரோல்டாக வச்சுக்குது. இரத்த சோகை வராமல் இது தடுக்குது. இதனால் ஒரு கப்பு அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வருங்க. பாருங்கள், இந்த வறுக்கும்போது அரிசி நல்லா பொரியிற சத்தம் வரும். கொஞ்சம் ஓரளவுக்கு பொரிஞ்ச உடனே அதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்த அரிசியை ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடலாம். அரிசி நல்லா ஆறிடுச்சு. இப்போது அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சா போதும். கொஞ்சம் ரவை மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன். இந்த அரிசிக்கு நிறைய எலாஸ்டிசிட்டி இருக்குது. அதனால் கொஞ்சம் குழக்குழான்னு இருக்கும். அதனால தான் கொஞ்சம் வறுத்துட்டு அரைக்கும் போது நமக்கு அந்த வழுவழுப்பு தன்மை குறைஞ்சி போயிடும். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சுட்டு அதை நல்லா கொதிக்க விடுறேன். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு 4-5 டீஸ்பூன் வறுத்து அரைச்ச அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் அடி பிடிக்காமல் அப்பப்போ கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதனால் இன்னும் மேலே ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், அந்த கஞ்சி நல்லா வெந்துட்டு நல்லா கொஞ்சம் திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்முடைய கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம 2 விதமாக பருகலாம். ஒன்று காரமாக செஞ்சு சாப்பிட்லாம், இன்னொன்று ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ காரம் எப்படி செய்கிறதுனா, கஞ்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். அது மேலே பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது மேலவே கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இந்த கஞ்சியை 1 மாதம் டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக 8-10 kg வெயிட் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. பாருங்கள், பார்ப்பதற்கே எவ்வளோ நல்லா இருக்குது. ரொம்ப ருசியாகவும் இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுப்பதற்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் கஞ்சி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை சர்க்கரையோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஆஹா, பிள்ளைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு நல்லா சாப்பிடுவாங்க. அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கஞ்சி செய்வதற்கு வெறும் ஒரு 5 minutes போதும். சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.